திமுக ஆட்சியை அகற்றினால் மட்டுமே தமிழகத்தையும் தமிழக மக்களையும் காப்பாற்ற முடியும் என ஆவடி கிழக்கு பகுதி செயலாளரும் முன்னாள் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளருமான அறிவரசன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் அதிமுக சார்பில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் ஆவடி மாநகராட்சி கிழக்கு பகுதி அதிமுக சார்பில் நடைபெற்றது. இதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் தமிழக முதலமைச்சராக அரியணை ஏற வேண்டும் என்ற ஆவடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கிழக்கு பகுதி நிர்வாகிகள் உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர். எடப்பாடியார் அவர்கள் தமிழக முதல்வராக பதவியேற்க இந்த தொகுதியிலே போட்டியிடுகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வேட்பாளர் அண்ணன் புரட்சித்தலைவர் அறிவிக்கின்ற வேட்பாளரை அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம் என்று உளமாற இறைவன் சாட்சியாக உறுதியேற்கின்றோம். இந்த வெற்றிக்கணியை தலைவரிடத்திலே சமர்ப்பிப்போம் என்று உறுதியேற்கின்றோம். இந்த கூட்டம் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அலெக்சாண்டர் வழிகாட்டுதலின்படி ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன்படி ஆவடி கிழக்கு பகுதி அதிமுக செயலாளரும் முன்னாள் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளருமான வழக்கறிஞர் அறிவரசன் தலைமையில் நிர்வாகிகள் அறிமுகம் மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஆவடி மாநகர கழக கிழக்கு பகுதிக்குட்பட்ட 6, 7, 8 உள்ளிட்ட 11 வார்டுகளில் தனித்தனியாக இந்த கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக கடுமையாக உழைத்து அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஆவடி சட்டமன்ற தொகுதி வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் எனவும் உறுதியேற்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன. இதனையடுத்து நிர்வாகிகள் மத்தியில் அறிவரசன் பேசும் பொழுது, கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில்தான் ஆவடி தொகுதியில் வளர்ச்சிப் பணிகளும் பல்வேறு நலத்திட்டங்களும் கொண்டுவரப்பட்டது என தெரிவித்தார். திமுக ஆட்சியில் நிம்மதியற்ற சூழ்நிலையில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் என்றும் அவர் குறிப்பிட்டார்.